கவலை இல்லாம கலர் பிரிண்ட் பண்ணுங்க, அதுவும் மிக குறைஞ்ச விலையில. எப்சன் ஈகோடைன் பிரிண்டர்ஸ். இது வெறும் ஃபேபுலஸ் இல்ல, இது டோட்டலி பிரிண்டபிளஸ். மிக ஒரு அருமையான திட்டம். ஒரு அருமையான திட்டம் என்று சொல்வதை விட ஒரு மனதில் ஒரு நெகிழ்ச்சியை ஏற்படுத்துகிற ஒரு திட்டமாக இந்த திட்டம் இன்றைக்கு அவர்களால் உருவாக்கப்பட்டிருக்கிறது. நாங்களே கூட யோசித்தோம், வேற எங்கேயும் இப்படிப்பட்ட ஒரு சிந்தனையோடு எந்த அரசாங்கமோ அல்லது முதலமைச்சரோ செய்யவில்லை. மற்றவரை குறை கூறுவதற்காக அல்ல, அந்த அளவுக்கு ஒவ்வொன்றையும் சிந்தித்து சிந்தித்து அவர் செய்கிறார் என்பதற்கு இந்த அன்பு சோலை ஒரு மிகப்பெரிய உதாரணமாக அமைந்திருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அரசுடைய சார்பாக 25 இடங்களிலே ஏறத்தாழ 10 கோடி ரூபாய் இதற்காக பணம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. எனவே பணம் இதற்கு செலவு செய்யப்படுகிறது என்பதை விட அந்த வயது முதிர்ந்தவர்களுக்கு தனிமையிலே வீட்டிலே இருக்கிற பொழுது அவர்களுக்கு பலவிதமான மன வலிகள் ஏற்படுவது இயற்கையான ஒரு நிலையாகும். எனவே அதிலிருந்து அவர்களை வெளியிலே கொண்டு வர வேண்டும் என்ற அந்த உணர்வோடு இந்த திட்டத்தை இன்றைக்கு முதல் கட்டமாக அவர் துவக்கி இருக்கிறார். நம்முடைய மாநகராட்சிக்கு 2 இடத்திலே அதை துவக்குகிற வாய்ப்பை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அந்த வகையில பார்க்கிற பொழுது சமூக நலத்துறையினுடைய சார்பாக இந்த பணியை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் முன்னெடுத்து செய்ய ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இந்த இடம் நம்முடைய அன்பு சோலை இந்த சேரன் நகர் லட்சுமி கார்டன்ல இது அமைக்கப்பட்டிருக்கிறது. இது அரசு இது முன்னெடுத்து செய்தாலும் கூட இதுல இந்த அன்பு சோலையை மிக சிறப்பாக பொதுமக்களுக்கு பயன்படுகிற வகையிலே செய்ய வேண்டும் என்பதற்காக அச்சயம் அறக்கட்டளை இதிலே முன்னின்று செய்கிறார்கள். எனவே அவர்களுக்கு இந்த நேரத்திலே நம்முடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் நாம் தெரிவிக்க வேண்டும். அரசாங்கம் இதற்காக முன்னெடுப்புகளை செய்தாலும் அவர்கள் இங்கே இருந்து அத்துணை பணிகளையும் அவர்கள் பார்க்க வேண்டும் என்பதுதான் இருக்கிற நிலை. இங்கே வருகிற அந்த வயதானவர்களுக்கு பொழுதுபோக்கிற்காக அது விளையாட்டாக இருந்தாலும் சரி, அல்லது அதே மாதிரி அவங்களுக்கு நூலகம் அமைத்து கொடுப்பது, மருத்துவ சேவை கொடுப்பது, அதே போல சிற்றுண்டி கொடுப்பது, இந்த பணிகளை எல்லாம் நீங்கள் சரியாக மேற்கொள்ள வேண்டும் என்றும் அரசுடைய சார்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு இடத்திலையும் குறைந்தபட்சம் ஒரு 50 பேராவது இருக்கிற வகையிலே பார்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள். நாங்களே கூட இங்கே வருகிற பொழுது இவ்வளவு பேர் வருவார்கள் என்று எதிர்பார்க்கவில்லை. இவ்வளவு பேர் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் சொல்லுகிற பொழுதும் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அங்கே வருகிற பொழுது அந்த காணொளி காட்சி நிகழ்ச்சிக்கு முன்னாலே பல பேர் தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்திய அந்த வீடியோவை நாம் பார்த்தோம். அது ஒரு கண்கலங்குகிற ஒரு செய்தியாகத்தான் இருந்தது. இதையெல்லாம் யோசித்துத்தான் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். இன்னும் பல்வேறு திட்டங்கள் தமிழ்நாட்டிலே அவர் கொண்டு வந்திருக்கிறார். அவைகள் அத்தனையும் நிச்சயமாக சாதாரண மக்களுக்கு, குறிப்பாக பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு பெரிய அளவிலே பயன்படுகிற ஒரு திட்டமாகத்தான் அவர் ஒவ்வொன்றையும் யோசித்து கொண்டு வந்திருக்கிறார். தாய்மார்களுக்கு கட்டணம் இல்லாமல் பேருந்திலே பயணம் செய்வது என்பது அது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாகத்தான் அவர்களுக்கு அமைந்திருக்கிறது. அதே போல முத்தமிழறிஞர் கலைஞருடைய பெயராலே உரிமை தொகை, அதுவும் மிகப்பெரிய அளவிலே அது கூட ஒரு கொஞ்சம் பேருக்கு கொடுத்து விட்டுருவாங்கன்னு சொன்னாங்க. ஏறத்தாழ 1,15,00,000 பேருக்கு இப்பொழுது மாதம் மாதம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் கொடுப்பதற்காக இப்பொழுது உங்களுடன் ஸ்டாலின் என்ற அந்த திட்டத்தின் மூலமாக
அந்த மனுக்களை பெற்று அதையும் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுடன் ஸ்டாலின் என்பது மொத்தமாக ஏறத்தாழ ஒரு 46 சேவைகளுக்கு உண்டான மனுக்களை பெறுகிற ஒரு மையமாக அதை வைத்து அதில் வருகிற மனுக்கள் மீது 45 நாட்களுக்குள்ளே முடிவெடுத்து கொடுக்க வேண்டும். மீண்டும் அவர்கள் எந்த அலுவலகத்திலையும் போய் நின்று கொண்டிருக்க கூடாது, அதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார்கள். இங்கே நம்முடைய மாவட்டத்தை பொறுத்தவரை மாவட்ட ஆட்சித்தலைவர் எடுக்கிற முயற்சியின் காரணமாக அந்த கேம்ப்லேயே பல பேருக்கு அந்த முடிவு கொடுக்கப்படுகிறது. எனவே அதுவெல்லாம் மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது இங்கே எப்படி நம்முடைய அச்சயம் அறக்கட்டளை இங்கே சிறப்பாக பல்வேறு பணிகளை அவர்கள் பொது பணிகளை அவர்களாக முன் வந்து எடுத்து செய்கிறார்கள். அதே போல ஜீவா நகரில் இன்னொரு இதே போல அன்புச்சோலை அமைக்கப்பட்டிருக்கிறது. அங்கே கேர் என்ஜிஓஸ் என்ற அந்த அமைப்பு அங்கே செய்கிறார்கள். அவர்களும் சிறப்பாக செய்திருக்கிறார்கள். எனவே இவர்கள் துவங்கிய பின்னாலே என்னென்ன மேலும் தேவை என்பதையும் அரசும் அவர்களோடு இணைந்து என்ன தேவையோ அதையெல்லாம் செய்வதற்கு தயாராக இருக்கிறது. எனவே தலைவர் அவர்கள் கொண்டு வந்திருக்கிற பல்வேறு திட்டங்களை மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து கண்காணித்து அதிலே மேலும் என்ன செய்ய வேண்டும் என்பதை அவரும் செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இப்படிப்பட்ட திட்டங்கள் குழந்தைகளுக்கு காலையிலே கொடுக்கிற உணவு திட்டமாக இருந்தாலும், அதே போல படிப்பதற்கு உயர்கல்விக்கு போக முடியாத அந்த குடும்பத்தில் இருக்கிற அந்த குழந்தைகளுக்கு உயர்கல்வி போவதற்காக மாதம் 1000 ரூபாய் கொடுக்கிற திட்டமாக இருந்தாலும், அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து மற்றவர்களோடு போட்டியிடுவதற்கு அவர்களை தயார் செய்கிற திட்டமாக இருந்தாலும், இது எல்லாமே இந்த மக்களுக்கு மிகப்பெரிய அளவில் பயன்படுகிற திட்டமாக இருக்கிறது. நலம் காக்கும் ஸ்டாலின் என்ற அந்த முகாம் நாங்கள் கூட நினைச்சோம். பக்கத்தில் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு. கவர்மெண்ட்ல ஏற்கனவே வந்து மிகச்சிறப்பாக அந்த துறையை நிர்வகித்து வருகிறார்கள். எனவே இந்த முகாமுக்கு எவ்வளவு பேர் வருவார்கள் என்றெல்லாம் யோசித்தோம். ஆனால் ஆயிரக்கணக்கான பேர் வருகிறார்கள். வந்து அவங்களுக்கு வந்து பிளட் டெஸ்டாக இருந்தாலும் சரி, எல்லா டெஸ்டும் எடுக்கிறாங்க. அவர்களுக்கு தேவையான அத்தனை உதவிகளையும் செய்கிறார்கள். அவசரம் என்றால் அவர்களை உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து செல்வதற்கு அங்கே ஆம்புலன்ஸ் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அது மிகப்பெரிய அளவில் பயன்படுவதை நாங்கள் போய் நேரடியாக பார்த்தோம். அவர்களே சொல்லுகிறாங்க, நாங்கள் பக்கத்தில் ஒரு பிரைமரி ஹெல்த் சென்டர் பக்கத்தில் தான் குடியிருக்கோம், ஆனால் போய் டெஸ்ட் பண்ணிக்கலான்னு எண்ணமே எங்களுக்கு வந்ததில்லை. இந்த கேம்ப் வந்த பின்னாடி இங்கே வந்து நாங்கள் எங்களை பார்த்து கொள்கிறோம். எங்களுக்கு முன்னெச்சரிக்கையாக என்னென்ன தேவை, என்னென்ன ட்ரீட்மெண்ட் தேவை என்பதை நாங்கள் இங்கே வந்து தெரிந்து கொள்கிறோம் என்று சொன்னார்கள். இப்படி பல்வேறு திட்டங்கள் வேற மாநிலத்தில இருந்து வரக்கூடியவர்கள் கூட முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்திருக்கிற திட்டங்களை மிகச்சிறப்பாக யோசித்து அதை செய்கிறார்கள். அதே போல விளையாட்டுத்துறையில நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறார்கள். எல்லா மாநிலத்தை விட நம்முடைய மாநிலம் முன்னணியிலே போய் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒரு மினி ஸ்டேடியம் அமைக்க வேண்டும் என்று சொல்லி இப்பொழுது மொடக்குறிச்சியில, சிவகிரியில நாம் அடிக்கல் நாட்டி இருக்கிறோம். அதே போல இங்கே சிக்கநேக்கர் கல்லூரியில அந்த கல்லூரி எடுக்கப்பட்டிருக்கிறது, உங்களுக்கு தெரியும். அரசு கல்லூரியாக அது மாற்றப்பட்டிருக்கிறது. அங்கே ஒரு மினி ஸ்டேடியம் அமைப்பதற்காக போடப்பட்டிருக்கிறது. அடுத்தது ஐஏஎஸ் அகாடமி அரசுடைய சார்பாக பெரும்பகுதியான இடங்களிலே இல்லை. இப்போ மேற்கு மண்டலத்தில் எடுத்து பார்த்தால் தனியார் தான் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இங்கே நம்முடைய மாவட்டத்திலே தான் ஒரு ஐஏஎஸ் அகாடமி அரசுடைய சார்பாக அமைப்பதற்கு அது இப்பொழுது இப்போ அடிக்கல் நாட்டுவதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல ஒரு மிகப்பெரிய ஒரு நூலகம் அங்கு அமைப்பதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. எங்கே போனாலும் புத்தகங்களை கொடுங்கள் என்று முதலமைச்சர் அவர்கள் சொல்லி லட்சக்கணக்கான புத்தகங்களை அவரே அனுப்புகிறார். எனவே எல்லா இடத்த நூலகங்களுக்கும் புத்தகங்கள் கட்சியினுடைய சார்பாகவும் அரசுடைய சார்பாக கூட அனுப்புகிறோம். ஒரு பொதுவான படிப்பதற்கு என்பதை விட போட்டித் தேர்வுக்காக படிக்கிற புத்தகங்களை அதிகமாக அரசுடைய சார்பாக அதே போல கட்சியினுடைய சார்பாக நாங்களும் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இதை நான் சொன்ன முதல்ல இது ஒரு முன்னெடுப்பு, இது ஒரு முதல் கட்டமாக செய்யப்படுகிறது. தொடர்ந்து அவர்கள் செய்யப்படும். அங்கே கூட நாம் பார்த்தோம், இது அவர் வந்து திறந்து வச்சுட்டு அந்த முதியோர்களோடு பேசுகிற பொழுது, அவர் ஒரு கேரம் போர்டு விளையாடுகிற பொழுது எப்படி ஒரு பெரிய ஒரு வரவேற்பு அங்கு இருந்தது என்பதை நாம் பார்த்தோம். எனவே நிச்சயமாக இது ஒரு முதல் கட்டமானது. நிச்சயமாக இன்னும் பல இடங்களுக்கு, தேவையான இடங்களுக்கு
வருவதற்கான ஏற்பாட்டை கண்டிப்பாக மாண்பு முதலமைச்சர் அவர்கள் எடுப்பார். மதுபான கடைகள் வந்து நிறைய கடைகள் கொடுத்திருக்கு. சமீப காலமா பார்த்தீங்கன்னா எஸ்பல்டிங்க ஈரோட்டியே இருக்கு. 4-5 கடைக்கு மேல தொடர்ந்து இந்த மாதிரி கடைக்கு மேல அது வந்து சட்டதிட்டங்களுக்கு உட்பட்டு அது கொடுக்கப்படுகிறது. அதெல்லாம் அதுவே வர்ற அப்ளிகேஷன் எல்லாம் கொடுக்கறது இல்லை. மிக அவங்க வந்து அதை ஃபில்டர் பண்ணி தான் கொடுக்குறாங்க. அதுலேயுமே கண்ட்ரோல் நிறைய கொண்டு வந்திருக்கு. இருந்தாலும் அதை இன்னும் ஒழுங்கு பண்ணுவதற்காகவும், அதே மாதிரி எங்கெங்கெல்லாம் வந்து சரியான இடத்துல இல்லாம மக்களுக்கு பாதிப்பான இடத்துல இருக்கோ அதையெல்லாம் வேற இடத்திற்கு மாற்றுவதற்கும் அல்லது க்ளோஸ் பண்றதுக்கும் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கோம். ரோட் சைடு சில பேர் வந்து ஏஜ் போட்டுட்டு போயிருக்காங்க. இந்த டிஸ்ட்ரிபியூட் ஏஜ் பீப்புள், அபேண்டன்ட் ஏஜ் பீப்புள் நாளவாடியில பழைய ஹோம் ஒன்று அமைச்சாரு. இது போல டிஸ்ட்ரிபியூட் பீப்புள் அவங்களுக்கு அபேண்டன்ட் பேரண்ட்ஸ் அது மாதிரி அவங்க பராமரிக்க வந்து ஹோம் ஏதாவது இல்ல, நீங்க சொல்றது கரெக்ட். அது வந்து அவங்களை பாதுகாக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. இப்பொழுது அச்சயம் அறக்கட்டளை போன்ற அமைப்புகள் அதை செய்யறாங்க. அவங்களை என்கரேஜ் பண்ணாவே இந்த பிரச்சனைகள்லாம் நம்ம வந்து தீர்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அவங்களோட இணைந்து அதை செய்வதற்கான ஏற்பாட்டை செய்யலாம். அது கண்டிப்பா அதற்கான முயற்சி எடுக்கலாம். இல்ல, மொத்தமா வந்து அதுல 505 அறிவிப்புகள் இல்ல, நான் மொத்தத்துல சொல்றேன். அதை பத்தி நான் வந்து தனியா தான் நான் சொல்ல முடியும். இப்ப என்கிட்ட டீட்டெயில்ஸ் இல்ல. அதுல வந்து வெறும் 12% மட்டும்தான் ஆய்வுல இருக்கு. மற்ற அத்தனை செய்து முடிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு 37 திட்டங்கள் ஒன்றிய அரசுடைய அனுமதிக்காக போயிருக்கிறது. எனவே 12% தவிர 505ல 12% தவிர மற்ற அத்தனை பணிகளும் ஒண்ணு நடந்து முடிஞ்சிருச்சு, இல்லைன்னா வேலை நடந்துட்டு இல்ல. அன்புச்சோலை வந்து இது காலையில அவங்க வீட்டுல இருந்து வந்து மத்தியானம் இதெல்லாம் வந்து பண்றதுக்காக இப்பொழுது இந்த மாதிரி மாநகரத்துல இப்ப செஞ்சிருக்காங்க. வில்லேஜ் இனிமேல் எப்படி பண்றது, அவங்களுக்கு அது எப்படி பயன்படும் அப்படிங்கறத பார்க்கலாம். இப்ப அந்த மாதிரி இடத்துல நாங்க கேமரா வந்து நிறைய போட்டிருக்கோம். எங்கெங்கெல்லாம் ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை என்று இருக்கிறதோ, இப்ப நம்ம வந்து அந்த வாய்க்கால் இருக்கிற இடம் அந்த மாதிரி இருந்தது. அதனால அந்த இடத்துல எல்லாம் வந்து இப்போ கேமரா போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணி அதை பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அவங்களுக்கு எவ்வளவு வசதி. சில இடத்துல இருந்து வருது எங்களுக்கு ரிப்போர்ட் வர்றாங்க, வந்து அவங்க சொல்றாங்க. அந்த இடத்துல உடனே கேமரா போடுறதுக்கான ஏற்பாட்டை நாங்க பண்ணிருக்கோம். அதெல்லாம் வந்துங்க அவர் வந்து வேற வழி இல்லை. அவர் அதைத்தான் சொல்லிட்டு இருக்கணும். அந்த மாதிரி எல்லாம் வந்து இல்ல, எங்கேயாச்சும் ஒரு சின்ன தப்பு நடந்ததுன்னா உடனே அதுக்கு வந்து அவர் சொல்லிட்டு இருக்கிறது அவர் பண்ற மிகப்பெரிய தப்பு.